செலுத்துகிறோம். எல்லா சுகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தருடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிற ராஜா. தொடக்க முதல் முடிவு மட்டுமாய் இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை ஆவியானவருடைய கரங்களை கொடுக்கிறோம். ஆமேன். ஆவியானவரே, நீ தொடக்க முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய கரங்களை நீர் பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன். நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நல்லவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நீதியின் வலது கரத்தினால் எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். நித்தியரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆமேன். எல்லாவற்றையும் தயவாய் நீர் நடத்தின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் நீரன் பலனும் என் கேடகமும் உம்மை தான் நம்பி இருப்பேன் என்ற பாடல். கரங்களை தட்டி பாடி நீங்கள் என்ன செய்யுங்க, சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஸ்டேஜில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரியா? நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எங்களோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜோஷுவா, கொஞ்சம் கூட வால்யூம். ஹல்லேலூயா. மானிட்டர் கொடு. ஸ்டார்ட் பண்ணுவோம். சகல
ரட்சித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. தகப்பனே ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. என் பரிசுத்த தேவன் ராஜா ஆண்டவரே, ராஜா உம்முடைய நாமம் கர்த்தாவே இந்த எல்லைகளில் பரிசுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய நாமம் எங்களுடைய கண்களில் பரிசுத்தப்படட்டும் தகப்பனே. கர்த்தருடைய நாமம் எங்களுடைய செவிகளில் பரிசுத்தப்படட்டும் தகப்பனே. அப்பா கர்த்தருடைய நாமம் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிசுத்தப்படட்டும் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம் கர்த்தாவே இந்த இடத்துல உயர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியானவர் தாமே எங்கள் நடுவில் வாசம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தில் உருமடத்தின் ஆவி உண்டாவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்த தேவனே நீர் தாவே நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்வதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா உங்க நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்திருக்கிறீர். நாங்கள் உட்கார்தலையும் எழுதுகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு மறைவாக நாங்கள் எங்கே ஆண்டவரே செல்வோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆவியானவர் தாமே ராஜா எங்களுக்குள்ள ஆளுகை செய்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. பலிபீடத்தின் அக்கினி எப்போதும் இருந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவநாமே எங்களை கர்த்தாவே ராஜா இந்த ஆராதனைக்குள்ளாக நடத்துங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே எங்களுடைய இருதயங்கள் திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் உதவி பெற்றோம் தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் சகாயம் பெற்றோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை துதிப்போம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்படியா கூட எழுந்து நின்று நம்ம இன்னொரு பாடலை பாடுவோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே. நம் வாழ்வில்
தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா அவிசுவாச எண்ணங்கள் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நீர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை உள்ளந்திரிகள் முழுவதும் ஆண்டவரே இயேசப்பா மனுஷனுடைய வார்த்தைகளை நிரம்பாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பியிருக்கப்படுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இயேசப்பா அவிசுவாசங்களை நீர் எடுத்து போட்டு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. நீர் பேதுருக்காக ஜெபித்தது போல ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனங்கள் கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இயேசப்பா முடிவு புரிந்து நாங்கள் ஆண்டவரே ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்தரத்துல கர்த்தர் அழைத்தது சாகடிக்கிறதுக்கு இல்ல, கர்த்தர் அவருடைய பார்க்க வலது கரத்துல உங்களை பக்கத்துல உட்கார வைத்துக் கொள்வதற்கு. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவன் கர்த்தாவே ராஜா நீர் இன்னமும் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எல்லா ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மனுஷங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தால் நீங்கட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. மனுஷ தயவு கர்த்தர் கட்டளை இடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். நான் அதை இன்னும் அப்படியே ஃபீல் பண்றேன். நிறைய அவிசுவாசம் இருக்கு. கர்த்தர் இன்னும் உயிரோட இருக்காரா, கர்த்தர் நமக்கு இன்னும் கிரியை செய்வாரா, கர்த்தர் நமக்காக பேசுவாரா அப்படின்னு இல்ல. நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். கர்த்தர் செங்கடலை பிளந்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அப்புறம் என்னெல்லாம் பண்ணாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக? 10 வாதை உண்டாக்கி கூட்டு வந்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் யோசுவாக்காக என்ன நிறுத்தினாரு? சூரியனை நிறுத்தின தேவன் இல்ல. அவர் கருத்துல இருக்கிறப்போ இன்னைக்கும் அவர் நமக்காக அது மாதிரி அற்புதங்களை செய்ய முடியும். நான் கர்த்தர் கிருபையினால சொல்றேன். கர்த்தர் எனக்காக நிறைய டைம் மழையை நிப்பாட்டியிருக்காரு. நான் இன்னைக்கு ஜெபிக்கிறப்ப மழையை நிப்பாட்டணும் ஜெபிச்சுட்டு தான் வந்தேன் இல்ல. கர்த்தர் எனக்காக நிறைய டைம் மழையை நிப்பாட்டியிருக்காரு. எனக்காக எங்க எல்லாம் ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் அப்படியே எனக்கு மாத்தி கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை விட முக்கியமான ஒரு காரியம், நீங்க நம்ம வந்து பைபிள்ல வாசிக்கிறப்போ கர்த்தர் அவங்களுக்காக மட்டும் தான் செங்கடலை பிளந்தாரு, இவங்களுக்காக சூரியன் நிறுத்தாரு, நமக்காக இது இல்லை, இன்னமும் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க அவங்களை நம்பணும். நம்புற மாதிரி ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்க போது இல்லையா? நம்ம இதில் காணப்பட போறோம். அதுக்கு அவர் மேல ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த காலத்துல கர்த்தர் செய்த ஒரு அற்புதம் இல்ல, இஸ்ரேல் வந்துட்டு ஒரு நாடா வரணும். அதுக்கப்புறம் அது எருசலேம் வந்து தலைநகரா மாறணும். இது வந்து இஸ்ரேல் வந்தது 48ல வந்தாங்க. 2018ல தலைநகரா மாத்தினாங்க இல்ல. அது எப்படி மாத்தினாங்க தெரியுமா? ஜஸ்ட் செகண்ட்லயோ ஜஸ்ட் மூமெண்ட்லயோ நடக்கல. கர்த்தர் ட்ரம்ப்னு ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. யூஸ்வலா யூஎஸ்ல ஒரு பாலிடிக் பண்ணுவாங்க அங்க இருக்கிற ஜூவிஸ்க்காக. அங்க ஆல்மோஸ்ட் அவங்க தான் வந்து மெஜாரிட்டி. ஒவ்வொரு டைமும் எலெக்ஷனுக்கு போறப்போ நமக்கு எப்படி இது கொடுக்குறாங்க,
டிவி கொடுக்குறாங்க, மிக்ஸி கொடுக்குறாங்க, நம்ம ஏமாந்து ஓட்டு போடுவோமோ, அங்கே இருக்கிற மக்களை எப்படி ஏமாற்றுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜெருசலேம் வந்துட்டு கேபிட்டலாக மாறும்னு சொல்லி ஏமாத்தி பண்ணிட்டு ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் இது தீர்க்க தரிசனம் இருக்கு, இஸ்ரேல் வந்துட்டு எருசலேம் வந்து தலைநகராக மாறணும். அது வந்து ஒரு நடக்கவே முடியாத ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் அதுக்குன்னு ஒரு ஆள் நேரம் வச்சிருந்தாரு, ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. ட்ரம்ப் வந்தாரு. ட்ரம்ப் வந்த உடனே என்னமா பண்ணாரு, இஸ்ரேல் வந்துட்டு நான் இது ஜெருசலேமா அனௌன்ஸ் பண்றேன், என்னமிட்டு ஜெருசலேம்னா கேபிட்டல் அப்படின்னாரு. எப்படி கேபிட்டல் சொன்னாருன்னா, ஐநா சபையில ஒரு 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 நாட்டுக்கே ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னா எல்லா நாடும் ஓட்டு போடணும், அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்ட் அப்படி எல்லா நாடும் ஒத்துக்கலைன்னா ரெண்டே நாட்டுக்கு மட்டும்தான் பவர் உண்டு. ஒன்று சைனா, ஒன்று யூஎஸ். அவங்க வந்து அவங்க சொல்ற ரூல் போட்டது தான், மற்ற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜெருசலேம் வந்து கேபிட்டல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. போய் ஐநா சபையில் சொல்றாரு. அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100+ கண்ட்ரிஸ் வந்துட்டு போடவே கூடாது, ஏன்னா ஜெருசலேம் கேபிட்டலாகவே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்புறம் யாருக்கு இவங்க எல்லாம் 100 கண்ட்ரிக்கு மேலே யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, பெலிஸ்டைன்ஸ்க்கு இல்லை. பார்த்தா அந்த நாடே ஓட்டு போட வரல. ஆனா 100+ வாங்கிட்டாங்க ஓட்டு. ட்ரம்ப் வந்தாரு, அவர்கிட்ட ஒரு வீட்டோ பவர் இருக்கு. நான் சொன்னேன், இஸ்ரேல் அது யூஎஸும் சைனாவும் நினைச்சா மட்டும் சட்டம் போட்டதுதான். அது வந்தாரு. இனிமேட்டு வந்துட்டு ஜெருசலேம்னா இஸ்ரேலோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2008 இந்த ப்ராபசி நடந்துச்சு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா பிரைம் மினிஸ்டரும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ற விஷயம்லாம் நடக்காது, இத்தனை பேர் நமக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க, ஒண்ணுமே நடக்காது. இதுல ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாராம், இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணுப்பா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு, நீ ஃபோனை வை அப்படின்ட்டு அவர் அடுத்த நாள் அந்த ஆர்டருக்கு சைன் போட்டு அவர் அறிவிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் ஜெருசலேம் இஸ்ரேலோட கேபிட்டலா தான் இருக்கு இல்ல. கர்த்தர் வந்துட்டு அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துலயே கிரியேட் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இல்ல. சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு கண்ட்ரிஸ் ஆப்போசிட்டா இருக்காங்க. நான் கர்த்தரை நாம தான் நிற்பேன், கர்த்தர் எனக்காக தான் நிற்காரு, அவர் சொல்றதான் கேட்பேன், யார் சொல்றதை கேட்க மாட்டேன். அதே மாதிரிதான் இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்குன்னு ஒவ்வொரு தரிசனம் வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒவ்வொரு காரியம் வச்சிருக்காரு. கர்த்தர் அதுக்குள்ளாக நிச்சயம் நடத்துவார், அவர் சொன்னது கண்டிப்பா செய்வார். அந்த வார்த்தையை பிடிச்சி அதுக்குள்ளாக ஓடுங்க, சுத்தி இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. நீதிமான் என நோவா பத்தி சொல்லப்பட்டிருக்கு, தன் காலத்துல இருந்ததுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் இல்ல. அதனால மட்டும்தான் நோவாவோட குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நம்மளும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தான் போக போறோம். நம்மளும் அடுத்த கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய நேரம் வந்துட்டே இருக்கு இல்ல. அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் இந்த காலத்துல நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. கர்த்தர் உங்களை இந்த சர்ச்சில் வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த ஊழியக்காரங்க கையில கொடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாரும் போலியும் எங்கிட்ட கொடுங்க இல்லை, ஆனா உங்களை கர்த்தருக்கு ஒரு சர்ச்சில் வச்சு ஊழியக்காரங்க கையில ஒப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிடுங்க, கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். ஏன்னா காணுகிற ஊழியக்காரங்க கீழ்ப்படுகிற நம்ம காணாத தேவனுக்கு நிச்சயமா கீழ்ப்படுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எங்கெல்லாம் விசுவாசம் குறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நமக்கு ஒரு நிலைமை வரும், எங்கெல்லாம் விசுவாசம் குறையிற நிலைமை வரும், அங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கேன். கர்த்தர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் தேவன் என்ன நடத்திருக்கார். அப்படியான கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே நீர் அன்னைக்கு கிரியை செய்து போல இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கர்த்தாவே சபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, எடுத்துக்க நாங்க போறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாசஸ்தலம் இங்க இல்ல ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்கு உண்டப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்களா இருக்கட்டும் கர்த்தாவே, எங்களுடைய வருங்காரியங்கள் நிகழ்காரியங்கள் எதுவா இருக்கட்டும், அது கர்த்தர் கரத்துல இருக்கிறது தகப்பனே. உங்களுடைய பர்மிஷன் இல்லாம ஒருத்தரும் ஒண்ணும் எங்களுக்கு கர்த்தாவே நடக்காதப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே. என் தேவன் கர்த்தாவே பரிசுத்தக்குள் செல்வது போல கர்த்தாவே நாங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்களுக்குள்ளாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நோவா காலத்து ஜனங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்காதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் கீழ்ப்படிவதில் உள்ளவர்களாக ஆண்டவரே கர்த்தருக்கு வைத்த ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படுத்ததாக கிருபை தாங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவிகள் மேட்டிமைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஜீவனத்தின் பெருமைகள் இயேசுவின் நாமத்தால் சுட்டரிக்கப்படும்படி ஆட்சேபிக்கிற தகப்பனே. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தாவே எல்லா பலவீன காரியங்கள் அகன்று போகட்டும் அப்பா. பயங்கள் நீங்கி போகட்டும்ப்பா. எது எப்படி நடந்தாலும் என் தேவன் இருக்கிறார் ராஜா. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனே.
ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்தவரையுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை போஷித்து கர்த்தாவே குடும்பமாய் துதிக்க வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என் உயிரான கிறிஸ்துவையுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. என் உயிரானவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் வரும்போது கர்த்தாவே மூடைகளை கூட்டிக் கொண்டு செல்ல போகிறதே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரை எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். Hallelujah. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. Lord, devotion. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஐயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே கர்த்தருக்கு நேராக இருப்பது தகப்பனே. ஆண்டவரே எலியா சொன்னது போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. தாவீது எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்துள்ளேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே முன்பாக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா இந்த எல்லைகளை உலாவிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய வார்த்தையில விருத்தடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய அன்பில் விருத்தடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் அதிகமாகவே நாங்கள் நேசிக்க அப்பா இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ள ஆண்டவரே ஊழியம் செய்ய கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. என் பலனையுமே நாங்கள் துதிக்கிறோம். என் தேவனையுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இன்னும் கர்த்தாவே ராஜா அதிகமாகவே நேசிக்க அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எல்லா காரியத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளாக தாவே எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு நேராக மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Hallelujah. தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமித்து உம்மை துதிப்பதற்கு உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நிகழ்ந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை இன்பமோ ஆமென். எத்தனை மனோகரமாய் இருக்கிறது நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆமென். சிறியவன் என்றோ பெரியவன் என்றோ ஆமென் பணக்காரன் என்றோ ஆண்டவரே ஏழை என்றோ வித்தியாசம் இல்லாமல் எங்களை நேசிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒன்றாக இணைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர்.